ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் பேர் விஜய் பாலாஜி. இந்த விஜய் அவர் வச்சுக்கிட்ட பேரா அல்லது ஆல்ரெடி ஒரு பேரே அப்படிதான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா தெரியல, மினிஸ்டர் எல்லாமே தமிழன் பார்த்திபன், கில்லி சரத்து, இந்த மாதிரி தான் கேபினெட்டே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இவர் பேர் விஜய். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு இண்டிவிஜுவல் சுற்றி தான் எங்கிட்டு இருக்கு. ஆமாம், அவர் பேர் அவருடைய அடையாளம் ஏதாவது பின்னாடி வச்சுக்கணும், முன்னாடி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் பாலாஜி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் சிலையை வைக்க முடியலங்க, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்க சேலத்தில் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருங்க இது போல் அப்படின்போது, சீமான் யாருங்க, எம்எல்ஏவா எம்பியா? எம்எல்ஏ எம்பிஆர்னா கேட்டா சொல்லுங்க, பதில் சொல்லலாம். சீமான் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. டீலிங் எல்லாம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ், அமெரிக்க ஜனாதிபதி, சென்ட்ரல் மினிஸ்டர், அப்படி மேலதான் போயிட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்கள் ப்ரொஃபைல்ல எம்எல்ஏ எம்பிஆர்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆமா, ஒரு சாமானியன் கேள்வி கேட்டாலாம் பதில் வராது போல. ஸோ சீமான் யாருன்னே தெரியாது, ஒரு எம்பி எம்எல்ஏ ரேஞ்சுக்கு யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் பாலாஜி. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? ஸோ இப்போ என்னன்னா, அவரோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கேன், நான் மினிஸ்டரும் ஆயிட்டேன், சீமான் அவர்கள் ஏகப்பட்ட தேர்தலில் நின்று தோத்துருக்கார், ஸோ நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவன் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் பேசுகிறார். நான் உயர்வான ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்ற இடத்துலேருந்து பேசுகிறார். அவர் நிஜமாவே ஒரு உயர்வான இடத்துல இருக்காருன்னா அப்படி பேசலாம். அது அஃப்கோர்ஸ் அரகன்ஸ் தான், பட் அது ஒரு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தாவேக்கா நண்பர்கள் நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. தாவேக்கா நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் போடும்போதும், டேய் நீங்களாம் 4% ஓட்டு உங்களுக்கு வாங்க முடியுமாடா, ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா? தாவேக்கா ஆதரவாளர்கள் டிவியில் பேசுவாங்கல்ல, அவங்களும் அதே தொழில தான் பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி ஓட்டு வாங்கிட்டோம் தெரியுமா, எங்களுக்கு இருக்கிற மாசம் என்னன்னு தெரியுமா? அப்புறம் தாவேக்கால கூடிய அமைச்சர்களும் அதே தொழில பேசுகிறாங்க, எம்எல்ஏஸும் அதே தொழில பேசுகிறாங்க. முதல்ல இவங்க எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓட்டு விழுந்ததுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஓட்டு விழுந்தது விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலால. விஜய் அவர்களோட ஃபேம், விஜய் அவர்களோட மாஸ் பவர் இருக்குல்ல, அது மட்டும்தான் தாவேக்கா கட்சிக்கு ஓட்டை வாங்கி தந்திருக்கு, ஓட்டை பெற்று கொடுத்துருக்கு. இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பந்தா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நாங்க ஓட்டு வாங்கிட்டோம், நீங்க ஓட்டு வாங்கல, விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டு வாங்கியிருக்க, அவருக்கு பந்தா பண்றதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பந்தா பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு விஜய் அவர்கள்ட்ட ரொம்ப ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மூஞ்சில் ஒன்றும் பெரிய சிரிப்பெல்லாம் நார்மலா ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியும். நான் இது வரைக்கும் பார்த்த அளவில் எல்லா முதல்வர்களுக்குமே பதவி ஏற்கும் போதும் சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி, முகத்தில் சந்தோஷம் இருக்கும். விஜய் அவர்கள் எதையுமே காட்டிக்கல. இன்ஃபேக்ட் நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது சாதாரண விஷயம்ன்ற மாதிரி ஒரு டீல் பண்றாரு. ஆனா இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்களேன், இவங்க தனியா நின்னாங்கன்னா 4 ஓட்டு கூட விழாது. இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஆனா விஜய் அவர்களோட ஃபேமை யூஸ் பண்ணி ஓட்ஸை வாங்கிக்கிட்டு இவங்க சீமான வம்புக்கு இழுக்கிறாங்க. சீமான் அவர்கள் தனியா இருந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியா மாத்தி இப்போ ஒரு பின்னடை வந்த கட்சிக்கு ஏற்பட்டு இப்பவும் 4% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4% ஓட்டுன்றது சின்ன ஓட்டு கிடையாது. நீங்க தனியா இருந்தீங்கன்னா மொத்தம் 4 ஓட்டு தான் விழும். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 99.99% ஆட்களுக்கு அவங்க தனியா நின்னாங்கன்னா 4% ஓட்டு தான் விழும். அவங்களுக்கு தனியா ஒன்றும் பெரிய ஃபேம்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் கை காட்டி அவங்கள எம்எல்ஏ மினிஸ்டரு அப்படின்னு ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க பேசுற பேச்சை பார்த்தா ஏதோ நான் ஒரு பெரிய தலைவர், ஏன் கூட உங்களுக்குலாம் போட்டி போட முடியுமா அப்படின்ற துணியில பேசுறாங்க. ஸோ முதல்ல நீங்க நிஜமாவே பலமா இருக்கீங்கன்னா நீங்க பந்தா பண்ணுங்க. பந்தா பண்றது தப்பு தான், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க நிஜமாவே உங்க பலத்துல நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க பந்தா பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது நான் ஒரு அமைச்சருக்காக நான் சொல்ல, எல்லா தாவேக்காரங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கும் நான் சொல்றேன். டிவியில உட்காந்து பேசும்போதும் பார்த்தோம்னா, நாங்க எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்கோம் தெரியுமா, உங்களுக்குலாம் எவ்வளவு % ஓட்டு அப்படின்ற துணியிலேயே பேசுறது, ஏதோ அவங்களோட அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசுறது. இப்போ டிவியில் பேசுகிற தாவேக்கா ஆதரவாளருக்குலாம் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசி உங்கள் கெரியரை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாது. தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் சப்போர்ட் பண்றதால தான் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால நீங்க இவ்வளவு பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. நீங்க உங்களோட சுய உழைப்பால என்னால ஒரு 4% ஓட்டு வாங்க முடியும், 40 ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசுங்க. அது கூட வந்து எம்எல்ஏ எம்பி கேட்டா தான் பதில் சொல்லுவோம். அதுவும் தப்பு, கரெக்ட். அதுவும் ரொம்ப தவறான விஷயம். எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆயிட முடியாது இல்ல. இப்ப நான் எம்எல்ஏ எம்பி கிடையாது, ஆனா நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது நான் தப்பு நடக்குதுன்னா கேள்வி கேட்கணும்ல. அதானே. பெரியார் எம்எல்ஏ எம்பியா இல்ல, காந்தி எம்எல்ஏ எம்பியா இல்ல, பெருந்தலைவர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ எம்பியா இல்ல. ரீசெண்டா காலமான நல்லகண்ணு ஐயா கூட எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒன்றும் ஆகல. நீங்களும் போன வருஷம் எம்எல்ஏ எம்பி இல்ல, இந்த வருஷம் தான் நீங்களும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆயிருக்கீங்க, மினிஸ்டர்லாம் ஆயிருக்கீங்க. நீங்களும் போன வருஷம் வரைக்கும் சாதாரண மனிதர்கள் தான். ஸோ அதனால நேத்து நீங்க எம்எல்ஏவா இல்லாத போது இந்த மாதிரி உங்களை ஒருத்தர் பேசினா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாரையும் சமமா நடத்தணும். நீங்க பொலிட்டிக்கலா ஒருத்தர் விமர்சனம் வச்சாருன்னா பொலிட்டிக்கலா அதை டீல் பண்ணுங்க. இந்த மாதிரி டீல் பண்ணாதீங்க. இந்த என்ன கேட்குறாங்களோ அந்த இஷ்யூவை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி டீல் பண்றதுக்கான காரணமே என்னன்னா, இஷ்யூ பேஸ்டா அவங்களுக்கு பேச முடியல. அப்புறம் உங்களோட செயல்பாடும் சரியா இல்லை. ஸோ இஷ்யூ பேஸ்டா பேசினா நீங்க பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் ஏற்படும். அதெல்லாம் சுட்டி காட்டினா உங்களை டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால நீங்க பர்சனல் அட்டாக்ஸ்குள்ள போய் ஒளிகிறீங்க. ஏதோ மற்றவங்களை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. ஆனா தாவேக்கா நண்பர்கள் இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. தாவேக்காவுக்கு விழுந்த ஓட்டுகள் அனைத்துமே விஜய் அவர்களுக்கு விழுந்த ஓட்டுகள், அவரோட ஃபேமுக்கு விழுந்த ஓட்டுகள். அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ தாவேக்காவோட வெற்றியை ஏதோ உங்களோட வெற்றியா பார்க்காதீங்க. நீங்க உங்களோட உழைப்பால உங்களோட பவரால ஓட்ஸ் கிடைச்சா அதை நான் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அந்த ஓட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது விஜய் அவர்களோட உழைப்புன்னு சொல்லலாம், அவரோட பவர்னு சொல்லலாம், அவரோட ஃபேம்னு சொல்லலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்க அதை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறீங்க. டிவியில் பேசுறவங்களா இருக்கலாம், யூடியூப்ல பேசுறவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்களை பத்தி பேசினா நமக்கு வியூஸ் சப்போர்ட் அது இதெல்லாம் கிடைக்கும்னு. ஸோ நீங்க அவரோட ஃபேம்ல குளிர்காயிருங்க, அவ்வளவுதான். காஞ்சிக்கோங்க. ஆமா, அதுக்காக ஆனா அதோட நிறுத்திக்கோங்க. இன்னொருத்தவங்களை வம்பு இழுத்துக்கிட்டு தேவையில்லாம ஏதோ தாவேக்கா 108 சீட்டு வின் பண்ணது உங்களோட பவர் மாதிரி நீங்க பாக்காதீங்க. அது உங்களோட பவர் கிடையாது. நீங்க அதுல இருந்து ஒரு சின்ன பீஸை உருவ பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது உங்க உழைப்பால ஏற்பட்ட விஷயமும் கிடையாது அந்த நம்பர்ன்றது. ஸோ அதனால இதை நான் ஏன் சொல்றேன்னா, முதல்ல நம்ம யாரு, நம்ம செயல்பாடு என்ன, நம்ம எங்க இருக்கோன்றது நமக்கு புரியணும். அது புரியாம தாவேக்கா 108 சீட் ஜெயிச்சோன்னையும் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாண்ணா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அது விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுன்றதை காட்டுது. அது இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்ப நமக்குமே புரியுது, நம்ம எதிர்பார்த்ததை விட அவருக்கு பெரிய ஃபேமும் பெரிய சப்போர்ட்டும் இருக்குன்றது. அது அவரோட பலம். அதை வச்சு பெருமைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. ஓகே, அடுத்ததாக சண்முகம் அவர்கள், பே சண்முகம் அவர்கள் வந்து சிபிஎம்முடைய ஜெனரல் ஸ்டேட் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. போன ஆட்சியிலையும் வந்து ஏதாவது போராட்டம் நடந்துச்சுன்னா ஒடுக்குவாங்க, இந்த ஆட்சிலையும் வந்து போராட்டம் நடக்கும்பொழுது ஒடுக்குறாங்க, மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக கைது பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து மறுபரிசீலனை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை டோனில் ஒன்று பேசியிருக்காரு பே சண்முகம் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. போன ஆட்சியில் இதே மாதிரி ஒடுக்குமுறை நடந்தது, இந்த ஆட்சியிலையும் இதே மாதிரி ஒரு ஒடுக்குமுறை நடக்குது. ஆனால் போன ஆட்சியில் தோழர்கள் பேசலை, இந்த ஆட்சியில் தானே தோழர்கள் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம் தானே. போன ஆட்சி நடக்கும்போது 5 வருஷமாக தோழர்கள் என்ன பண்ணாங்க? கம்முன்னு தான் இருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்லாம் ஒன்றும் பேசலையே. லாஸ்ட் 6 மந்த்ஸ் வேணால் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்லாம் ஒன்றுமே பேசலையே. அது கூட வந்து சீட்டு 2 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்ற அழுத்தத்துக்காக, மக்களுக்காகன்னு சொல்ல முடியாது. கடைசியில் 2 சீட் போனதான் மிச்சம். போனதான் ஒரு சீட் போச்சுல, ஒரு சீட்டை பிடிங்கிட்டு விட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. தோழர்கள் வந்து இந்த தடவை பேசுகிறாங்க. போன தடவை தப்புகள்லாம் நடக்கும் போதும் பேசலை. நீங்களே சொல்கிறீங்க பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ போன ஆட்சியில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அப்போ ஏன் நீங்கள் போன தடவை பேசாமல் இருந்தீங்க? அது முதல் கேள்வி. பட் எனிவே, இப்போ பேசணும்னு நீங்கள் நினச்சதுக்கு நல்லது, வாழ்த்துக்கள். நீங்கள் கண்டிப்பாக நிறையா பேசணும். அதுவும் குறிப்பாக தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சியை நோக்கி நிறையா கேள்விகள் கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த மாதிரி ஒரு சினிமா மோகம் இருக்குது,
ஒரு கல்ட் ஒர்ஷிப் இருக்கு, ஒரு தனிநபரை பயங்கரமா ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் அங்க இருக்கு. இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. அது போக முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்போது ப்ராப்பரான ஸ்டாண்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்க, நீட் இஷ்யூ வருது, டெல்லியில ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்டாண்டும் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் நீங்களும் எடுக்கிறீங்க. அப்போ ஏன் அந்த போராட்டங்களை ஒடுக்குறீங்க? நிஜமாவே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆதரிக்கணும்ல அவங்கள. நீங்கள் ஏன் அந்த போராட்டங்களை ஒடுக்குறீங்க? தாவேக்கா லீட் பண்ணுவோம் நாங்கள், நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ல பண்ணணும். இப்போ என்ன நடக்குதுன்னா உங்களை மீறி அவங்க போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏன் இருக்கு? அப்போ நீங்கள் மறைமுகமாக நீட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பார்ட்டி நீட்டை ஒன்று எதிர்க்கல, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் பார்ட்டி தான். இன்னைக்கும் நீட்டை அவங்க எதிர்க்கல, நீட்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி நீட்டுக்கு எதிரான பார்ட்டிலாம் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி என்னைக்கு நீட் வேண்டாம்னாங்க, நிறைய தலைவர்களே அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அவன் நீட்டுக்கு எதிரான காங்கிரஸ் பார்ட்டி இல்லை. ஸோ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி முதல்ல ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்க கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டி கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்க வைங்க. நீட்டு கரெக்டா தப்பா, நீட் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியை முதல்ல அங்க கேளுங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி தலைவர்கள்லாம் பெருசா பேசுறாங்க, மாணவர்கள் அப்படி போராடுறாங்க, மாணவர்களோட போராட்டத்தை ஒடுக்கிட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் என்ன? நீட்ல நீட்டு வேணுமா வேண்டாமா? நீட்டு முறைகேடு நடந்ததெல்லாம் எங்களுக்கு புரியுது, நீட் வேணுமா வேண்டாமா? அப்ப அங்கேயே பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய முரண் இருக்கு. மேகதாது இஷ்யூலையும் அதே தான். காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டுல அணை கட்டக்கூடாது, கர்நாடகால கட்டணும். ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு தேசிய கட்சி. ஆமா. ஸோ அப்ப கேட்கணும், உங்க ஸ்டாண்ட் என்ன? இந்த மாதிரியான ஸ்டாண்ட்லாம் சொல்லக்கூடாது. கட்சிக்கு ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும். கட்டுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும். இங்கேயும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வைக்கணும். ஸோ முதல்ல உங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நீங்க நீட் எதிர்த்து பேசுறீங்க, ஆனா காங்கிரஸ் பார்ட்டி நீட் எதிர்க்கல, நீட் முறைகேடை தான் எதிர்க்கிறாங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை கரெக்டான வழிக்கு நீங்க கொண்டு வரணும், நீங்க இந்த போராட்டத்தை லீட் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒடுக்குறீங்க. இன்னைக்கு மெரினால வந்து பொதுமக்கள் கூட கூடக்கூடாது அப்படின்னு உத்தரவுகள். ஏன் அதை பண்றீங்க? இப்ப கரெக்டா தப்பா நீட்டு உங்களோட பொறுத்தவரை நீட் தப்புனா அப்ப அதுக்கு எதிராக தானே பண்ணணும். நீங்களே இறங்கி இருக்கணும். தப்புனா அப்புறம் ஏன் அதுக்கு எதிராக போகக்கூடாது? சரி, கரெக்டு தான், நீட்டு கரெக்ட், நல்லது, தேவை அப்படின்னா ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது உங்க ஸ்டாண்டா இருந்தா ஓகே, தாராளமா அந்த ஸ்டாண்ட் எடுங்க. ஆனா நீங்க நீட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு எதிராக போராடுறவங்களாம் ஸ்டாப் பண்ணா அப்ப நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க நீட்டுக்கு சாதகமா செயல்படுறீங்க. இப்ப மறைமுகமா நீட்டுக்கு சாதகமா நீங்க செயல்படுறீங்க. நீட்டுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் ஒடுக்குறீங்க. அப்ப நீட்டை நீங்க பாதுகாக்க முயற்சி பண்றீங்க. இது ஏமாத்து வேலை. ஓகே, இந்த ஆதரவு வாபஸ் வாங்கும் அப்படின்னு வந்து சிபிஎம் சொல்றாங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தோழர்களுக்கு கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விசிகேவுக்கும் பிரச்சனை இருக்கு, சிபிஐக்கும் பிரச்சனை இருக்கு, சிபிஐஎம்முக்கும் பிரச்சனை இருக்கு. இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. வேற வேற இடத்துல இவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க, ப்ரெஷரை அப்ளை பண்றாங்க. இப்போ சிபிஐன்னு நினைக்கிறேன்ல, அதிமுகலேருந்து வரவங்களெல்லாம் பெருசாக உள்ள சேர்த்துக்க கூடாதுன்றது சிபிஐ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஐஎம்ஐ பொறுத்தளவு அமைச்சரவையில் முதல்வர் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம், அது அவரோட உரிமை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இந்த இஷ்யூவில் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீட் அப்படின்னு வரும்போது மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை நீங்கள் ஒடுக்கக்கூடாது, அந்த போராட்டங்களை நீங்கள் சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிசிகேவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த கூட்டணி வந்து 100% கண்டினியூஸாக நிலைக்காது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒன்று, இப்போ தாவேக்கா முயற்சி பண்ணுறது என்னவா இருக்குன்னா, இந்த கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம தனியாக சிங்கிள் மெஜாரிட்டியோட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கான வேலைகளை தாவேக்கா பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிறிய கட்சிகளை பொறுத்தளவில் தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சா நம்ம மாட்டிப்போம். அப்போ இவங்க டெஃபினட்டாக தாவேக்காவுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தாவேக்காவுக்கு டேமேஜ் தான் ஏற்படுத்துவாங்க. தாவேக்காவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் சிறிய கட்சிகள் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பண்ணுறாங்க. நீட் விவகாரத்தில் சிபிஐஎம் செய்யக்கூடிய வேலை தாவேக்காவுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். தாவேக்காவுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. தாவேக்கா மக்கள் விரோத செயலில் ஈடுபடுறாங்கன்ற தோற்றத்தை தான் ஏற்படுத்துது. பட் இருந்தாலும் சிபிஐஎம் அதை பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறது சிபிஐஎம்க்கு நல்லது கிடையாது. தாவேக்கா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, பை எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணுறாங்கன்னா
முதல் வேலை இந்த சிறிய கட்சிகளை தான் டஃப்பாக டீல் பண்ணுவாங்க. தாவேக்கா வெளியேற்றுவாங்கன்னு சொல்ல, டஃப்பாக டீல் பண்ணுவாங்க. பிடிச்சா இருங்களா வெளில போங்கம்பாங்க. இப்போ அந்த டோன்ல பேசல. இப்போ கூட வந்து சிபிஐ அலுவலகத்தில் தான் வந்து பாலன் இல்லத்தில் தான் வந்து போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் அங்கே கூடி கோஷம் எழுப்பி போராட்டமானது போயிட்டு இருக்கு. இப்பொழுது காவல்துறையால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆதரவு கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து டிவிகேவுக்கு. உள்ள பூந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அல்ல அதை அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஆனால் இது எவ்வளோ பெரிய அவலம் இல்லை? எவ்வளோ பெரிய ஒரு அவலம் இது. இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. எல்லா குடிமகனுக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ஆஃபீஸில் தான் பண்ணுமா என்ன? எல்லா இடத்துலையும் பண்ணும்ல. அதை நீங்கள் என்கரேஜில் பண்ணணும். நீட் ரொம்ப மோசம், நீட்டால் தமிழ் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அப்போ நீட் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ நீட்டுக்கு எதிராக எல்லாரும் தானே எல்லா இடத்துலையும் போராடணும். ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்க்குள்ள அந்த போராட்டம் நடக்குது? போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதான் எண்ணம். அப்போ ஆஃபீஸ்க்குள்ள இருந்து போராடினா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுமா? வெளியே பப்ளிக்ல போராடினா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வெளியில. ஆனால் நீங்கள் இங்கே உள்ள பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் பண்ணுறதை நம்ம பாராட்டுவோம். அதனால இப்போ தாவேக்காவுக்குள்ளக்கூடிய முரண்கள்லாம் பார்த்தா இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. சீரியஸான இஷ்யூஸ்லாம் வரும்போது தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இங்கேயும் அப்படிதான். நீட்டை பற்றி பெருசாக பேசாமல் இருந்தாங்க, அப்புறம் நீங்கள் பேசியே ஆகணுன்ற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் ஒரு அறிக்கை வெளியே வருது. அறிக்கையிலையும் பார்த்தோம்னா பிஜேபின்ற பேரை காணும், சிஜேபின்ற பேரை காணும். அவங்கள பொறுத்தளவில் ராகுல் காந்தி அடிச்சதுதான் தப்பு, அவ்வளோதான். நீட் ஒன்றும் பெரிய இஷ்யூவா இல்லை அந்த அறிக்கையை பார்க்கும்போது. ஸோ அதனால அரசியல்ன்றது சிக்கலான ஒரு விஷயம்தான். அரசியலில் ஒரு அரசியல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வேணும். தாவேக்காவுக்கு அதுதான் இல்லை. தாவேக்காவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. பாப்புலாரிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, பொலிட்டிக்கலாக காய்களை நகர்த்துறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு வேணும். பாஜகவோட சண்டைக்கு போனீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும். வெறுமனே பிரச்சாரம் பண்ணுறது மட்டுமே அரசியல் கிடையாது. அது இங்கே பெரிய லேக்கிங். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.